வணக்கம் வெற்றியாளர்களே. திரு வெல்னஸ் நம்மளோட நோக்கம் we are create healthy wealthy lifestyle for everyone. அனைத்து நபர்களுக்குமான ஆரோக்கியமான வளமான வாழ்க்கையை உருவாக்குவதுதான் நம்மளோட நோக்கம். இப்ப பார்த்துட்டு இருக்கிறது திருச்சியில பொருளாதாரத்துல தன்னிறைவடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிங்கப்பெண். அவர்களுக்காக குழு அனைவரும் சேர்ந்து நடத்தின ஒரு பாராட்டு விழா. இது உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களே பார்க்கலாம். வணக்கம், என் பேர் மாலதி, திருவள்ளூர்சோலை. நான் அங்கன்வாடி பணியாளராக 27 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். 12லேருந்து 17 வரைக்கும் என்கிட்ட ஒர்க் பண்ணாங்க. நல்லா சிறப்பாக பண்ணாங்க. ரொம்ப ஏழ்மை குடும்பத்துலேருந்து என்னோடய அங்கன்வாடி பணியாளருக்கு உதவியாளராக எனக்கு இது பண்ணாங்க. என்னுடைய அங்கன்வாடி உதவியாளராக இருந்த அமுதா அப்போ வாங்க சம்பளம் 3000 வாங்கினாங்க. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். அமுதா என் மக தான். உங்கள் கலைமகள் அமுதாவுடைய மாமியார். எங்கள் அமுதாவுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொண்டு வர ரொம்ப கஷ்டம். இந்த அங்கன்வாடியில் 2 மாதம் வேலை செஞ்சாங்க. அது முடிஞ்சு ஒன்றும் சாப்பாட்டுக்கு வழியில் முடிஞ்சு இந்த சிறு தொழில் வேலை செய்ய ஆரம்பிச்சு. கதவு கூட இருக்காது. வீட்டில் சமைச்சு வச்சுருக்க சாப்பாடை காக்கா நாய் எல்லாமே சாப்பிடும். 2 பசங்களும் ஸ்கூல் போயிட்டு வந்தால் சாப்பாடு கூட இருக்காது. நான் சாயந்தரம் அதுங்களை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போட்டு கொடுத்து அம்மா வர வர இங்கேயே இருங்கன்னு தூங்குவேன். அவங்க வீடு ஒரு சின்ன குடிசை வீடு தான் சார். அவ்வளோ அங்கங்கே ஒழுகும். குழந்தைங்களை 2 பேர்த்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க. போயிட்டு எப்போ வருவாங்கன்னே தெரியாது. 12 மணிக்கு வருவாங்க, 1 மணிக்கு வருவாங்க. 2 குழந்தையும் என் வீட்டில் தான் இருக்கும். நான் தான் சாப்பாடு போட்டு தூங்க வச்சுருப்பேன். நைட்டு 2 மணிக்கு அதுவும் ஃபோன் பண்ணுவாங்க. கதவு தட்டினா என்ன வருவாங்க. அதுக்கப்புறம் நான் எழுந்திரிச்சு பசங்க கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்களையும் நான் அங்கேயே தூங்கிட்டு காலையிலக்கு போங்கன்னு சொல்லுவேன். உலகத்தில் தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் இந்த டைலரிங் துணி தைச்சி தான் என் குடும்பத்தையே நான் பார்த்துக்கிட்டேன். 2 குழந்தைங்களையும் மடியில் வச்சுக்கிட்டு தெரு லைட்டில் தான் தைப்பேன். வீட்டில் கரண்ட் இல்லாதப்ப தெரு லைட்டில் தைச்சி தான் குடும்பத்தை நான் நடத்தினேன். அதுக்கப்புறம் பால்வாடியில் வேலை கிடைச்சும் சம்பளம் கம்மியாக இருக்கும்போது துணி தைச்சி தான் நான் குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு பெரிய ஒரு உதவி பண்ணது தையல் மிஷின் தான். இதுவும் பணம் கொடுத்து வாங்கலை, கவர்மெண்ட்டில் எழுதி ஃப்ரீயாக வாங்கினது தான். இன்னும் சொல்லணும்னா அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு ஒரு வீடு கூட இல்லாமல் அடித்தளத்திலேருந்து இப்போ முன்னேறி வந்திருக்கிறாங்க. வணக்கம், எல்லாத்துக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு 2 பெண் குழந்தைங்க. நான் குமுளூர். இவங்க பொண்ணுக்குன்னு வரும்போது எனக்கு 2 பொண் குழந்தையில பெரிய குழந்தைய எங்கே கொடுத்தேங்க. கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் என்னால் முடிஞ்ச வரலையும் கொடுத்து உதவி பண்ணி பார்த்தேன், முடியல. அதுக்கப்புறம் வேலை கிடச்சி ஒரு பால்வாடியில் போய் ஒரு வேலை செஞ்சுச்சுங்க. அதையும் தூக்கி போட்டு நான் பிழைக்கிற வழியை பார்ப்பேன்னு சொல்லி இது போணுச்சுங்க. இது போகும்போது நான் வீட்டில் ஒரு சின்ன மோதிரம் வச்சுருந்தேன். அதை கொடுத்து நான் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு பீரோவில் திறந்து எடுத்துக்கிட்டு போய் அதை வச்சு இந்த தொழிலை ஆரம்பித்து இது பார்த்துச்சுங்க. இந்த வாய்ப்புங்கிறது அவங்களுக்கு திரு ரங்கநாதன் சார் மூலமாக கிடைச்சது. அவங்களோட வாழ்க்கையில் இப்போ அனுபவிக்கிற எல்லா விதமான சந்தோஷங்களும் அவர் மூலியமாக தான் கிடைச்சது. குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு ஆள் கிடையாது. 2 குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைங்க. அந்த குழந்தைங்களை பார்த்துக்க ஆள் இல்லாமல் வீட்டில் தனியாக விட்டுட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்தாங்க. இந்த வாய்ப்பு கிடைச்சப்ப நான் எடுத்துக்க சொன்னேன். இந்த வாய்ப்பை எடுத்து வாழ்க்கையில் முன்னேறும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த வாய்ப்பு வந்த பிறகு அவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு. குழந்தைங்களை பார்த்துக்க ஆள் இல்லை, வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை, வீட்டில் அவங்க ரிலேஷனும் யாரும் அவங்களுக்கு ஒத்துழைக்கல. எங்கள் வீட்டு சைடும் ஒத்துழைக்கிற மாதிரி யாரும் இல்லை. எங்கள் அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்ததுனால எங்கள் அம்மா என்னையே தான் பார்த்துக்க முடிஞ்சது. எங்கள் அக்காவுக்கு போய் எந்த உதவியும் பண்ண முடியல. பிள்ளைங்களுக்கு சைக்கிளோ ஒரு பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குற நிலைமை இல்லாமல் இருந்தாங்க. இப்போ அவங்க வீட்டில் 2 சைக்கிள் இருக்குது, 2 2 வீலர்ஸ் இருக்குது. கரண்ட்டுங்கிறது உங்களுக்கு வேணால் ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் அது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம்.
இந்த வெயில் நாளையில் ஃபேன் இல்லாமல் இருக்கிறது, லைட் இல்லாமல் இருக்கிறது. நாங்கள் படிக்கும்போது அப்படி தான் இருந்தோம். லைட் இல்லாமல், ஃபேன் இல்லாமல் விளக்கு வச்சு படிச்சுட்டு இருந்தோம். அதே சூழ்நிலை எங்களோட தலைமுறைகளுக்கு வந்துருமோ அப்படின்ட்டு நாங்கள் இருந்தோம். ஆனால் எங்கள் தலைமுறைகளை அப்படியே முற்றிலுமாக மாற்றி போட்டுக்கிறது இந்த மை லைஃப் ஸ்டைல் தான். அது வந்து மேலும் மேலும் வளர்ந்து வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த பிள்ளை மேஜர் ஆகி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நல்லபடியாக வளர்ந்துட்டோம். இப்போ மேலும் மேலும் எங்கள் மருமகள் நல்லா இருக்குதுங்க. உங்கள் தலைமகள் நல்லா இருக்குதுங்க. எனக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில வருதுன்னு சொன்னா இந்த நிறுவனத்தினுடைய அமைப்பு தான். இப்போ வந்து பெரிய லெவலில் போயிட்டு இருக்குதுன்னா லைஃப் ஸ்டைலை பற்றி தான் போயிட்டு இந்த அளவுக்கு கார் வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அமுதாவுக்கு வந்து பெருமை தான் நான் சொல்கிறேன், பெருமையாக சொல்கிறேன் அமுதாவை. இந்த மை லைஃப் ஸ்டைலுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். உள்ள தொழிலுக்கு போய் இப்போ கொஞ்சம் மேல்மையாக வருது, எனக்கு நிம்மதியாக இருக்கு. அதுக்கு உதவி பண்ணுறது உங்கள் கையில். நன்றி. துணிவோடு பாதங்கள் திமிரோடு சீருங்கள் பாருங்கள் பாருங்கள் பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலம். இனிமேல் உலகம் பார்க்க பாதுகு மனிதியின் வீரங்கள். இது மாதிரி பொருளாதாரத்திலையும் சரி, ஆரோக்கியத்திலையும் சரி, உங்கள் தலைமுறைக்கும் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சு வாங்க. இதோட தகவல் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கப்படும். உங்களுக்கும் வாழ்க்கை வளமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. Show your style, grow up with my lifestyle, live your dream.